ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இனிமேல் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 108 அப்புறம் 109 இந்த ரெண்டு சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 107 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த 20வது ஃப்ளோரில் இருந்த பல்கை அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டு போயிருப்பான். அப்புறம் 25வது ஃப்ளோரில் போய் கஷ்டப்பட்டு அந்த ஜாக்சனை தோக்கடிச்சா அவன் வெப்பனெல்லாம் தூக்கி போட்டு என்னோட உண்மையான பவரே க்ளோஸ் காம்பேக்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொழந்திருப்பான். ஹீரோவும் கடைசியில அவனோட எக்ஸ்ப்ளோசிவ்ங்கிற ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த கிறிஸ்டைல் டிராகன் டெஸ்டாயர் அப்படிங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த ஜாக்சனும் அந்த டெக்னிக் உள்ள போன மாதிரி ஒரு இல்யூஷன்ல மாட்டியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஜாக்சன்லாம் ஒரே ஷாக்லயே என்னது நான் இவ்வளவு நேரம் இல்யூஷனுக்குள்ள இருந்தனா, அப்புறம் இந்த ஃப்ராஸ்டர் இப்ப பண்ணன அட்டாக்கு என்னோட பிளட் ஜெனரல் அப்படிங்கிற அட்டாக் அளவுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த அட்டாக் பண்றதுக்காக தான் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ ரியலான அட்டாக்கை ரிவீல் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு ஆப்பனண்ட்டை ரொம்பவே பயங்கரமான இல்யூஷன் ஸ்டேட்டுக்கு தள்ளுது. இவங்கிட்ட நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு மறுபடியும் அவனோட ஹெவன்ஸ் குவாக் அப்படிங்கிற டெக்னிக் வச்சு ஹீரோ அட்டாக் பண்றான். அப்ப ஹீரோவா அவனுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கான். அந்த ஸ்டேஜ்ல பார்த்தா பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு ரெண்டு பேரும் ரண கொடூரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப அதுல இருந்து வர எனர்ஜி அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால தாங்க முடியாம யாரா இந்த மான்ஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, இப்படியே போயிட்டு இருந்தா இந்த அரீனாவே இவனுங்க சல்லிய நொறுக்கிடுவானுங்களே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அதே மாதிரி அந்த அரீனாவை சுக்கா நொறுக்கி வச்சிருக்கானுங்க. அந்த ஜாக்சனும் இல்ல நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கை கத்து வச்சிருப்ப அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல, இப்போ நான் தோத்துட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்லயே மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டான். அப்ப அங்க இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் வின் பண்ணிட்டான், இது வேற லெவல் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம கிளாஸ் பசங்களும் யோ பிரசிடென்ட்டே நீ இருக்கிறதுனால தான் நம்ம கிளாஸுக்கே பெருமை அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அந்த அகமதும் இல்ல இந்த ஜாக்சனும் வெறும் குப்பை மட்டும்தான், இவனை நம்பினதுக்கு என்னதான் சொல்லணும் அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நீ ஓகேவா அப்படின்ட்டு ஓடியாரா. ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஃப்ராஸ்டர் இனிமே இந்த டெக்னிக் கார்டு உனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை வாங்கிக்கிட்டு ஆஹா இந்த டெக்னிக்கு ஒன் ஆஃப் த 13th ரேங்க்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் டெக்னிக் அந்த ஜாக்சன் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு எவன்டா என்ன கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு திரும்பி பார்க்கறான். அந்த அகமதும் கொலவெறியில டே ஃப்ராஸ்டர் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ சீக்கிரம் இதுக்கு அனுபவிப்ப அப்படிங்கிறான். ஹீரோவும் அட இவனுங்க அந்த ஜாக்சனை நான் தோக்கடிச்சதுனால தான் இவ்வளோ டென்ஷன் ஆகிறானுங்களா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இவன் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும். அப்ப அடே அகமதே இந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை நீ தானே அந்த ஜாக்சன்கிட்ட கொடுத்து என்னை தோக்கடிக்க சொன்ன, அச்சோ பாவம் நீ சண்டை போட வச்சுட்டு இருந்த லாஸ்ட் ஆப்ஷனும் இப்படி அனாமுத்தா போயிருச்சு. அப்புறம் நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பயந்துகிட்டே அந்த ஜாக்சன் அமுச்சு விட்ட பாத்தியா, அங்கவே தெரியுது நீ எவ்வளவு பெரிய கோலன்னு. அப்புறம் அகமதே நான் இப்பில இருந்து உன்னை என்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன், நீ மறுபடியும் எனக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி நிறைய ரேரான டெக்னிக் கட்ஸை கொடு, இப்போ இங்க இருந்து போய் தொலை அப்படிங்கிறான். அந்த அகமதும் டென்ஷன் ஆயிட்டு அடே ஃப்ராஸ்டர் இது இன்னும் முடியல அப்படின்ட்டு போறான். அப்புறம் ஹீரோவும் நைட்டு அவனோட வில்லாவுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த விக்டோரியா நம்ம ஹீரோவோட வழியை மறைச்சு நிக்கிறா. ஹீரோவும் என்னது விக்டோரியாவா, அட ஆமா காலையில உன்னோட ஃப்ரெண்டு அகமது எனக்கு ஒரு வேல்யூபிளான டெக்னிக் கார்டை கொடுத்தான், நீ எனக்கு எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொடுக்கறதுக்கு வந்திருக்கியா, இப்போ நீ என்ன புது டெக்னிக் கார்டு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். அந்த விக்டோரியாவும் சேச்சே நான் உன் கூட சண்டை போடுறதுக்காகலாம் வரல, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்ட்டு தான் வந்தேன், காலையில இருந்து நீ லோலாவை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டியே அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் என்னது லோலாவா, உனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்கறான். அவளும் ஆமா காலையில உங்க ப்ரொஃபசர் ஜேம்சன் கிட்ட அவ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இன்னும் 2 வாரத்துக்கு அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்டா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது டார்க் ஃபாரஸ்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். விக்டோரியாவும் ஆமா அந்த டார்க் ஃபாரஸ்ட்டை பத்தி உனக்கு தெரியுமா, அது எஸ்டயர் டேஞ்சர் சோன், அங்க போறதுக்கு எவனா இருந்தாலும் பயப்படுவான், அந்த ஃபார்பிடன் டார்க் ஃபாரஸ்ட்ல மினிமமா இருக்க எவாலுடு பீஸ்டோட லெவலே 6th ஆர்டருக்கு மேல தான் இருக்கும். அப்புறம் லோலாவும் இன்னும் 6th ஆர்டர் வாரியரா மாறலன்னு கேள்விப்பட்டேன், ஸோ அவங்க சர்வே ஆகிறது ரொம்பவே கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நான் லோலாவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போய் நாங்க 2 பேரும் சாகணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கேன்னு கேட்கறான். விக்டோரியாவும் அட என்னப்பா உன்னோட லவ்வருக்காக இந்த சின்ன ஆபத்தை கூட எடுத்து அவளோட உயிரை காப்பாற்ற மாட்டியான்னு கேட்கறா. ஹீரோவும் நான் கண்டிப்பா போய் அவளை திரும்ப உயிரோட கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவும்
ஹீரோவும் நான் லாஸ்ட் நைட் ஃபுல்லாக அந்த டார்க் ஃபாரஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணனேன். அதில் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா லாஸ்ட் சென்ச்சுரியில் மேசிவான டைம் ரிஃப்ட் ஓப்பன் ஆகி மல்டிபிள் அதர் டைமென்ஷனில் இருக்க மான்ஸ்டர்ஸ் இங்கே வந்தது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த டார்க் ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில குவெஸ்ட்டும் நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். அதுவும் ஆல்ரெடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் எப்படிடா அங்கே போகட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கெர்லோஸும் டேய் நீங்கள் எதுக்குடா ஃப்ராஸ்டரை கேட்குறீங்க, அவன் கூட நீங்கள் என்ன பேசணும், என்ன அந்த ஜாக்சனை தோக்கடிச்சதுக்காக பதிலடி கொடுக்க வந்திருக்கீங்களான்னு கத்துறான். அவனும் டேய் இல்லை நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண வரல, ஃப்ராஸ்டர் மட்டும் எங்கே இருக்கான்னு சொல்லுடா அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா என் பேர் அடிபடுதே, என்ன தேடி யார் வந்திருக்காதுன்ட்டு வரான். நம்ம கிளாஸ் பசங்களும் ஃப்ராஸ்டர் நீ வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷப்படுறானுங்க. அந்த பச்சை மண்டைனும் எனது இவன் தான் ஃப்ராஸ்டரா அப்படின்னு பார்க்குறான். அப்போ எதுக்குடா இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னு பார்த்தா நம்ம டாக்டர் வந்து என்ன ஃப்ராஸ்டரே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் என்ன அது கேண்டி ஊவா, அட இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் ஆமாண்டா ஃப்ராஸ்டர் நானே தான், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணனேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா ஹக் பண்றாங்க. கெர்லோஸும் டே ஃப்ராஸ்டரே என்னடா பண்றீங்க அப்படிங்கிறான். பிளாக்கும் யாரா இந்த முட்டாள் கிளவி அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோவை தேடி வந்த அந்த பச்சை மண்டைனும் அது எங்களுக்கும் கரெக்டா தெரியல, அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சுன்னா ஃப்ராஸ்டர் எங்க இருக்கான்னு எங்களை கூட்டிட்டு போய் காட்டுன்னு மட்டும் தான் சொன்னிச்சு, ஆனா இந்த அளவுக்கு ஃப்ராஸ்டரை பிடிச்சிருக்குன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறான். பக்கத்துல இருக்கவனும் பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல அப்படிங்கிறான். பிளாக்கும் கடுப்பாயிட்டே டே முட்டாள் மூதேவிங்களா வாயை மூடுங்கடா அப்படின்னு கத்துறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அதெல்லாம் சரி டாக்டரே இங்க என்ன பண்றீங்க, அது மட்டும் இல்லாம செகண்ட் இயர் யூனிஃபார்ம் வேற போட்டுட்டு இருக்கீங்க, இது என்ன கதை அப்படின்னு கேக்குறான். டாக்டரும் நான் ஏன் இங்க இருக்கக்கூடாது, அப்புறம் செகண்ட் இயர் யூனிஃபார்மை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னா இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அப்படின்னா கிளாட்டிக் அகாடமியில் நீங்கள் இதுக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறான். டாக்டரும் சேச்சே எதுக்காக நான் அந்த குப்பை இன்ஸ்டியூட்டில் இனிமேலும் ஒர்க் பண்ணணும், எனக்கு பிடிச்சதை பண்ணலான்ட்டு தான் வெளியே வந்து இங்கே சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது குப்பையா, ஏமா நீ அந்த ஸ்கூலில் மெடிசனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த, இங்கே வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு ஷாக் ஆகிறான். டாக்டரும் ஆமாண்டா இந்த மெடிசன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதில் ஒரு விஷயம்தான், ஆனால் இப்போ தான் எல்லாத்தையும் அந்த மிஷினே ஹீல் பண்ணிடுது, ஸோ அதான் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது வெறும் அந்த மெடிக்கல் பாட நம்பி இவங்க அந்த ஸ்கூலை விட்டு வந்துட்டாங்க, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சாவாம இருந்தானுங்களா சரிதான் அப்படிங்கிறான். டாக்டரும் சரி ஃப்ராஸ்டர் என்னோட பிரதர் அந்த கிளாட்டிக் அகாடமி விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும் போது என்னால அவனை பிரிஞ்சிருக்க முடியல, அதனால தான் நான் இங்க வந்துட்டேன், அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணினியா, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர்லயே நீ அந்த G17 அப்படிங்கிற ரூயினுக்கு போனது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லயே ரொம்பவே பவர்ஃபுல்லான மால்சியாரியவும் தோக்கடிச்சியான், அப்புறம் இந்த அத்லெட்டிக் டவர்லையும் செகண்ட் இயர்ஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸையும் தோக்கடிச்சிருக்க, அப்படின்னா நீ பவர்ஃபுல்லானவன் தானே அர்த்தம், ஆனா இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த பைத்தியக்காரனுங்க உன்னை எதுக்காக கிளாஸ் 10ல் போட்டிருக்கானுங்க, இனிமே நம்மளால ஒன்னா இருக்க முடியாது, என்ன தைரியம் இருந்தா இவனுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பானுங்க, நான் கண்டிப்பா இவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் அட டாக்டரே செத்த சும்மா இரு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு பெரிய வில்லாவை ரெண்டுக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இவங்களுக்கு அமௌண்ட் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல, இவங்க கூட ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தனை ரெடி பண்ணால் போதும் அப்படின்னு பார்க்குறான். அப்போ கெர்லோஸும் நம்ம ஃப்ராஸ்டரை பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ லக்கியான மேன், இவனுக்காக 2 பேர் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பிளாக்கும் ஆமாம் அந்த 2 முட்டாளுங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கடுப்பாவரா. இதை பார்த்தா அங்கே பக்கத்தில் இருந்த மொட்டையும் சரி மிஸ் ஓ நாம் இங்கே வந்த வேலையை பார்க்கலாமா, நீங்கள் பண்ணுறதை பார்த்தா ரூட்டு மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படிங்கிறான். இவனோட பேர் வந்து மர்வின் பக்ஷா. அப்போ நம்ம டாக்டரும் டென்ஷன் ஆகிட்டே இப்போ நீ என்னடா சொன்ன, நான் ஃப்ராஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயமா அப்படின்னு முறைக்கிறாங்க. அந்த மர்வினும் இல்லை இல்லை நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கதறான். டாக்டரும் சரி ஃப்ராஸ்டர் நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு வந்து பேசிக்கிறேன், நான் இப்போ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு மிஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கோம், அதில் நீயும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது நீங்கள் எல்லாம் செகண்ட் இயர்ஸு உங்கள் கூட நான் வந்து என்ன பண்ணட்டும்னு கேட்குறான். டாக்டரும் நாங்கள் எடுத்திருக்க மிஷன் எஸ் டயர், அதில் மியூட்டன்ட் பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடரை கண்டுபிடிக்கணும், அது அந்த டார்க் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு, அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா பீஸ்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அதுங்க எல்லாத்துக்கும் காமனான ஒரு வீக்னஸ் இருக்கு, அதுதான் ஃபயர், ஸோ அந்த இடத்துல உன்னோட ஃபயர் டெக்னிக் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஆஹா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எனக்கும் எக்ஸாக்டாக இதே தான் வேணும் அப்படிங்கிறான். டாக்டரும் என்னடா உன் ஃபேஸை பார்த்தா ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது, உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டுக்கும் ஃபியூச்சர் ஒய்ஃபான எனக்கும் இந்த ஒரு
ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? சரி ஓகே, நாங்கள் உனக்கு பே பண்ணுறோம். இந்த மிஷினோட டோட்டல் ரிவார்டு 5 லட்சம் பாயிண்ட்டு, அதில் உனக்கு 2 லட்சம் பாயிண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எனக்கு இந்த 2 லட்சம் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெருசு இல்லை, நான் எப்படியாவது டாக்டரோட பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு போய் லோலாவை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும், இதுதான் என்னோட பிளான் அப்படின்ட்டு. சரி நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். டாக்டரும் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டே, எனக்கு தெரியும் என்னோட ஃப்ராஸ்டர் எப்படியும் நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னா அதை மறுக்க மாட்டான். சரி நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு ஃப்ரெண்ட் கேட்டுகிட்ட வந்துரு அப்படின்ட்டு. சரி ஓகே, எப்படியோ ஃப்ராஸ்டர் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம். நான் உன்னை நாளைக்கு மதியானம் பார்க்குறேன்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு திரும்பி ஒரு லுக்கை விட்டு போகிறாங்க. கைஸ், இதுக்கு மேலே இவங்களை எங்கேயுமே டாக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம இவங்கள கேண்டி ஊ அப்படின்னு கூப்பிட்டுக்கலாமா இல்லை பழையபடி டாக்டர்னே கூப்பிட்டுக்கலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.